ஜோக்கர்னா வெறும் மக்களை சிரிக்க வைக்கிறதும் கோமாளித்தனம் பண்றதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆனா அதை டோட்டலா மாத்தினவர் தான் இந்த மனுஷன். நான் உங்களுக்கு ரோஸ், நீங்க இந்த வீடியோ ப்ரோக்ராம் என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. 1979ல ஆஸ்திரேலியால ஹெத் லெட்ஜர் அப்படின்ற ஒரு பிறக்கிறாரு. அவர் வளர்ந்ததுல இருந்து எல்லாமே ஆக்டிங்ல முழுக்க இன்ட்ரெஸ்டா இருந்திருக்காரு. ஆனா ஒரு பெரிய ரெகக்னிஷன் கிடைக்கல. 2008ல கிறிஸ்டோபர் நோலனோட தி டார்க் நைட் மூவில வந்து ஆடிஷன் நடக்குது, போய் அட்டென்ட் பண்றாரு. அதை அவ்வளவு தத்ரூபமா என்னென்ன அந்த கேரக்டர்ஸ்க்கு நம்ம பண்ண முடியும் அப்படின்றது எல்லாத்தையும் செஞ்சு காமிச்சு அவர் செலக்ட் ஆனார். இந்த கேரக்டரை இன்னும் உயிர் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு ஒரு ரூம்ல பல வாரங்களா அங்க வந்து ஒரு சைக்கோ திங்ஸ் இந்த மாதிரி யோசிக்கிறது என்னென்ன நடந்திருக்கும் அப்படின்றத அவராவே இமேஜினேஷன் பண்ணி தானே ஒரு ஜோக்கராவே வாழ ஆரம்பிச்சாரு. when shooting begins இதுக்கே எப்படி செட் ஆவான்னு சொல்லி கேட்டு இருந்தாங்க. ஆனா அங்க அவங்க எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் உடைச்சு நான் தானே இதுக்கு முழுக்க இந்த கேரக்டருக்கு ஆப்ட் ஆனவேன்னு சொல்லிட்டு ஹெத் லெட்ஜர் ப்ரூவ் பண்ணாரு. ஷூட்டிங் டைமிங்ல ஒரு பாம் பிளாஸ்ட் கொஞ்சம் டைம் ஆகி வெடிச்சது. ஆனா அதை ரொம்ப சிம்பிளா அவர் ஆட்டிடியூடோட அவர் காமிச்சாரு அப்படின்றது கிறிஸ்டோபர் நோலனுக்கே ஒரு பெரிய ஷாக்கா இருந்துச்சு. அந்த அளவுல அவரோட ஆக்டிங்கா சாரி அவர் ஜோக்கராவே வாழ்ந்தாரு. எல்லாரும் ஹெத் லெட்ஜருக்கு இதுக்கப்புறம் ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி 2008 ஜனவரி 22 அவர் தங்கிட்டு இருந்த ஹோட்டல்ல அவர் டெத்தான நிலைமையில கண்டுபிடிக்கப்பட்டாரு. இதுக்கான காரணம் போஸ்ட்மார்ட்டம் என்ன தெரியுமா சொல்றாங்க, அவருக்கு இன்சோம்னியா இருந்தனால அவராவே ஹை டோசேஜ் எடுத்தீங்கன்னா இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு. ஆனா இன்னொரு சில பேர் என்ன சொல்றாங்க, ஜோக்கர் கேரக்டருக்காக அவர் போட்ட எஃபர்ட் அவரை மென்டலி பாதிக்க வச்சிருச்சு, சோ அந்த ப்ரெஷர் தாங்க முடியாம சூசைட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா சூசைட் ப்ரூவ் ஆகல. அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் படம் ரிலீஸ் ஆச்சு. அது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் உலகம் முழுவதும் பேட்மேனை கொண்டாடினாங்களோ இல்லையோ, ஹெத் லெட்ஜரை ஜோக்கர் கேரக்டரை அப்போ கொண்டாடினாங்க. சோ அதுக்கான ஒரு அங்கீகாரமா தான் ஆஸ்கர் அவார்டு அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. பட் அதை வாங்குறதுக்கு அவர் உயிரோட இல்ல. அவரோட பேர் வந்தபோது அவரோட போட்டோ பார்க்கும்போது அங்க இருக்கிற டாப் மோஸ்ட் ஆக்டர்ஸ் ஆஃப் ஹாலிவுட் அவ்வளவு தூரம் கண்ணீர் விட்டாங்க இந்த மனுஷன் இப்ப இல்லையான்னு சொல்லிட்டு. சோ ஜோக்கர் கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி உங்க ஒப்பீனியன் கமெண்ட் பண்ணுங்க.